Hi, hello, வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்க அரவிந்த் போக்கோவோட Poco X6 Pro 5G இந்த ஸ்மார்ட்ஃபோன் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவுடைய BIS சர்டிஃபிகேஷன் சைட்டில் லிஸ்டிங் ஆயிருக்கு. ஸோ BIS அப்படின்னும் போது உங்க எல்லாருக்கும் தெரியும் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட். ஸோ இந்தியாவுக்காக இருக்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேஷன் சைட் அதில் லிஸ்டிங் ஆயிருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட்ஃபோனுடைய லான்ச் ரொம்பவே கூடிய சீக்கிரம் இந்தியன் மார்க்கெட்டில் இருக்க போகுது. ஸோ அப்படி வரப்போகிற இந்த ஸ்மார்ட்ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த Poco X6 Pro 5G இந்த ஸ்மார்ட்ஃபோன் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி BIS சர்டிஃபிகேஷன் சைட்டில் லிஸ்டிங் ஆயிருக்கு. ஸோ BISல லிஸ்டிங் ஆயிருக்கும் போது கண்டிப்பாக சீக்கிரம் இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆகும். பட் ஆனால் நிறைய பேர் சொல்லக்கூடிய லீக்ஸ் என்னன்னா இந்த ஸ்மார்ட்ஃபோன் மோஸ்ட் ப்ராபப்லி இந்த நவம்பர் மந்த் இல்லைனா டிசம்பர் மந்த்ல வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் எதிர்பார்க்கக்கூடிய லான்ச் டேட்னு பார்க்கும்போது மோஸ்ட் ப்ராபப்லி டிசம்பர்ல வரும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த Poco X6 Pro 5G இந்த ஸ்மார்ட்ஃபோன் பொறுத்த வரைக்கும் ரெட்மி கிட்ட இருந்து அடுத்தவங்க லான்ச் பண்ண போற ரெட்மி நோட் 13 சீரிஸ்ல ப்ரோ வேரியன்ட் இருக்குல்ல, ரெட்மி நோட் 13 ப்ரோ அந்த ஸ்மார்ட்ஃபோன் தான் ஆக்சுவலி ரீபிராண்ட் பண்ணி Poco பிராண்டிங்க்கு கீழே கொண்டு வர போறாங்க. அண்ட் ரெட்மி நோட் 13 சீரிஸ் ஆல்ரெடி சைனா மார்க்கெட்ல வந்துருச்சு. நெக்ஸ்ட் இந்த நவம்பர் மாதம் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நவம்பர் மாதம் இந்தியன் மார்க்கெட்ல ரெட்மி நோட் 13 சீரிஸ் வரப்போகுது. ஸோ அதனால ரெட்மி நோட் 13 சீரிஸ் இந்தியாவுக்கு வரும்போது அது வந்ததுக்கு அப்புறமா தான் மோஸ்ட்லி இந்த Poco X6 Pro சீரிஸ் அப்படின்றத எடுத்துட்டு வருவாங்க. அதனால தான் நான் சொல்றேன் மோஸ்ட் ப்ராபப்லி நவம்பர் எண்டுக்குள்ள ரெட்மியுடைய நோட் 13 சீரிஸ் வந்துடும். அது வந்ததுக்கு அப்புறமா போக்கோவோட இந்த Poco X6 Pro அப்படின்ற ஸ்மார்ட்ஃபோன் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் இல்லை டிசம்பர் மிட்ல நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். சரி, நான் சொன்ன மாதிரி இந்த Poco X6 Pro பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெட்மி நோட் 13 Pro அதோட ரீபிராண்டா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ரெட்மி நோட் 13 Pro சைனால வந்துருச்சு அப்படின்றதுனால நமக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் தெரியும். பட் ஆனால் அப்படியே அதே ஸ்பெசிஃபிகேஷன் இங்கே போக்கோல ரிட்டைன் ஆக போகுது இல்லை, அதுல இருந்து ஒரு சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணி இந்த Poco X6 Pro வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த வகையில் ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.7 இன்ச்சஸ்க்கான சைஸ்ல 1.5k ரெசல்யூஷனுக்கான ஒரு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே அப்படின்றது இருக்க போகுது. 10 பிட்கான AMOLED தான். பட் ஆனால் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் 1800 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் வேல்யூட இருக்க போகுது. இது போக HDR 10+க்கான சர்டிஃபிகேஷன் இருக்க போகுது. கார்னிங் உலகில் ஸ்பெக்டர்ஸ்க்கான ப்ரொடக்ஷன் அண்ட் 1920 ஹெர்ட்ஸ்க்கான PWMக்கான டிமிங் மாதிரின இந்த விஷயங்கள்லாம் சப்போர்ட் பண்ணி இந்த Poco X6 Pro உடைய டிஸ்பிளே அப்படின்றது நமக்கு இருக்க போகுது. அண்ட் பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் வரும்போது 5100 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி கொடுக்க போறாங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ண 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் Snapdragonோட 7S Gen 2 அப்படின்ற ப்ராசஸர் யூஸ் பண்ண போறாங்க. இந்த Snapdragon 7S Gen 2 பொறுத்த வரைக்கும் நமக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய 7 Gen 2 இருக்குல்ல அதெல்லாம் விட கம்மியாக தான் இருக்கும். ஈவன் 7 Gen 1 இருக்குல்ல அதை விடவுமே கொஞ்சம் கம்மியான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ அதனால் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு 20k செக்மெண்ட்டுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்க போகுது. அஃப்கோர்ஸ் இந்த ஸ்மார்ட்ஃபோனும் அந்த செக்மெண்ட்டில் நம்ம மோஸ்ட்லி எதிர்பார்க்கலாம். சரி, Poco X6 Pro 5Gல ரெட்மி நோட் 13 Proல இருந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு சொன்னேன். அது என்ன டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கன்னா கேமராவில் தான் இருக்க போகுது. ஆக்சுவலி ரெட்மி நோட் 13 Pro சைனாவில் பார்த்தீங்கன்னா பின்பக்கம் 3 கேமரா கொடுத்துருந்தாங்க. பிரைமரி 200 மெகா பிக்சலுக்கான சாம்சங்கோட HP3 அப்படின்ற சென்சார் OIS சப்போர்ட்டோட கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கேமரா தான் இங்கே மோஸ்ட்லி சேஞ்ச் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அந்த 200 மெகா பிக்சல் கேமராவை தூக்கிட்டு 108 மெகா பிக்சல் கேமராவா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பிரைமரி கேமரா ட்ரிபிள் ரியர் கேமரா செட்டப் தான். 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ தான். பட் பிரைமரி மட்டும் 108 மெகா பிக்சலுக்கான OIS கேமரா மோஸ்ட்லி இதில் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு வந்திருக்கு. பட் இது கன்ஃபார்ம் இல்லை, மோஸ்ட்லி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது போக முன்பக்கம் செல்ஃபின்னு வரும்போது ஆஸ் யூஷுவல் 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பார்க்கும்போது ரெட்மி நோட் 13 Pro பார்த்தீங்கன்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த போக்கோல சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த டவுன் கிரேட், இந்த ரெண்டு விஷயத்தை டவுன் கிரேட் பண்ணுறதுனால ரெட்மி நோட் 13 Pro பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் மோஸ்ட்லி 25,000 செக்மெண்ட்டுக்கு வரும். பட் இதில் வந்து கேமராவும் அந்த சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாறி வரதுனால மோஸ்ட்லி இது 20,000 செக்மெண்ட்டில் இந்த மாதிரியான ஃபீச்சரோட வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி சில ஃபீச்சர்ஸை லைட்டாக டவுன் பண்ணி இந்த Poco X6 Pro 5G அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் ஆக்சுவலி இந்தியன் மார்க்கெட்டில் வரப்போகுது. மற்றபடி இப்போதைக்கு இந்த Poco X6 Pro 5Gல இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஸ்பெக்ஸ்க்கான அப்டேட்ஸ் எல்லாம் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மற்றபடி லான்ச் ஆகும்போது தான் நம்ம அஃபிஷியலான ஸ்பெக்ஸை பார்க்க முடியும். பட் இந்த ஸ்பெக்ஸை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? Poco X6 Pro 5G அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் இந்த மாதிரியான ஃபீச்சரோட ஒரு 20,000 செக்மெண்ட்டில் வந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஒப்பீனியன் அண்ட் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் Poco X6 Proல என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதை அப்படியே கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.